காக்கி சட்டை பட பாணியில் மருத்துவமனையின் முறைகேடு ரகசியங்களை தெரிந்து வைத்திருந்ததால் மேற்கு வங்கத்தில் இளம் பெண் மருத்துவர் கொலை செய்யப்பட்டாரா? வெளியாகியிருக்கும் பகீர் தகவலின் முழு விவரங்களையும் அலசுகிறது இந்த செய்தி தொகுப்பு. பரபரப்பால் நாட்டை தகிக்க செய்து கொண்டிருக்கிறது மேற்கு வங்க பெண் மருத்துவரின் கொலை வழக்கு. உயிரிழந்த மருத்துவருக்கு நீதி கேட்டு மருத்துவர்கள் தொடங்கி சாமானிய மக்கள் வரை வீதியில் இறங்கி போராடி வருகின்றனர். உச்சநீதிமன்றம் தாமாகவே முன்வந்து சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்திருக்கும் நிலையில் விரைவில் விசாரிக்கவும் இருக்கிறது. இரவு நேர பணியிலிருந்த அப்பெண்ணை சஞ்சய் ராய் என்பவர் தன் பாலியல் வக்கிரத்தால் மருத்துவமனைக்குள் புகுந்து வன்கொடுமை செய்து அடித்துக் கொன்றதாக முதலில் தகவல் வெளியாகியிருந்தது. இதன் பின் நடந்த சில சம்பவங்கள் தொடங்கி சக மருத்துவர்கள் எழுப்பிய கேள்விகளும் சுமத்திய குற்றச்சாட்டுகளும் வழக்கில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. மருத்துவரின் கொலை எதிர்பாராமல் நடந்த ஒன்றல்ல எனவும் அவர் திட்டமிட்டே கொலை செய்யப்பட்டார் எனவும் குற்றம் சுமத்திய மருத்துவர்கள் இதற்கு ஆதாரமாக சம்பவத்தன்று அவர் 36 மணி நேரம் பணியில் ஈடுபடுத்தப்பட்டது ஏன் எனவும் ஓய்வு அறைக்கு சென்ற அவர் செமினார் ஹாலில் மீட்கப்பட்டது எப்படி எனவும் கேள்வி எழுப்பியிருந்தனர். இதனிடையே பெண்ணின் சடலம் மீட்கப்பட்ட செமினார் ஹாலை அவசரமாக மருத்துவமனையின் முன்னாள் முதல்வர் சீரமைக்க உத்தரவிட்டது சந்தேகத்தை வலுப்படுத்தியிருந்தது. இதற்கு நடுவே பெண்ணின் தாய் தன் மகளுக்கு முதலில் உடல்நிலை சரியில்லை என்றுதான் சொன்னார்கள் எனவும் பின் அவர் தற்கொலை செய்து கொண்டார் என சொல்லி தான் அலைக்கழிக்கப்பட்டதாகவும் குற்றம் சுமத்தியது பரபரப்பை எகிர செய்தது. இந்நிலையில் மேற்கு வங்க முதல்வர் மம்தா வீதியில் இறங்கி மக்களோடு போராடியது ஒரு பக்கம் என்றால், மறுபக்கம் மருத்துவர் கொலை விவகாரம் தொடர்பான பேரணிகளுக்கும் கூட்டங்களுக்கும் மேற்கு வங்க மாநில காவல்துறை தடை விதித்திருக்கிறது. இந்த சூழலில்தான் இந்த தகவல் வெளியாகி இருக்கிறது. நடிகர் சிவகார்த்திகேயனின் காக்கி சட்டை பட பாணியில் ஆர்ஜிகர் அரசு மருத்துவமனையின் முறைகேடு ரகசியங்களை பெண் மருத்துவர் அறிந்து வைத்திருந்ததாகவும் இதனை அவர் வெளியில் சொல்லக்கூடும் என்பதால் திட்டமிட்டு கொலை செய்யப்பட்டதாகவும் பகீர் தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.